திறப்ப அவன்கிட்ட வீட்டையே விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அவைய 2 பேரையும் இவங்க வாசலில் விட்டுட்டு நாங்கள் 2 பேருமே வந்து எப்படி காசை மாத்திரன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. 40 புல்லட்ஸ் வருவாண்ணா 300 ரூபா. 300 ரூபா. நான் இவர் மட்டும் வீடியோ போடாமல் ஜாலியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் காயனோட போய் கொண்டிருக்கிறோம். இப்போ காயன் தேவா எல்லாரும் யாழ்ப்பாணம் பார்த்துட்டினோம். இப்போ நான் காயன் தேவா மற்றது கோவை அவுட்டோஸ் அண்ணா எல்லாரும் அங்கே போக போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இந்தியான் வீடியோக்குள்ளே போவோம். இந்தியான் வீடியோ உங்களுக்கும் நல்ல ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். என்ன சம்பவம்னா நான் தேவாவை ஏற்றி கொண்டு வந்தேன்னா கயன் கோவை அவுட்டோஸ் அண்ணாவை ஏற்றி கொண்டு வந்தவன். என்ன வீட்டு திறப்ப அவன்கிட்ட வீட்டையே விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அவைய 2 பேரையும் இவங்க வாசலில் விட்டுட்டு நாங்கள் திறப்படுகிறதுக்கு கயன்ட்ட விட்டு திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். பிரே சபையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திண்ணவேலி சந்தியில் மேலே இந்த சாக்கு வந்து போட்டிருக்கு நம்ம அந்த கரண்ட் வேறதலுக்கு மேலால். ஏன்னா இந்த வெயிலுக்காண்டி கொஞ்சம் அந்த சந்தியில் நாங்கள் போய் நிற்போம் தானே அந்த சிக்னல் சந்தியில். இப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிலை தணிக்கிறதுக்காக வேண்டி மேலே சாக்கு போட்டிருக்கணும். இதுலேயும் மற்ற பக்கமும் போட்டிருக்கணும் மேலே. கிட்ட போனா வடிவா தெரியும் இருக்கு காட்டுறேன். முந்த நாள் இரவே இந்த சாக்கு போட்டவே ஏன்னா இதுல கண்ணேரம் நிற்க வேண்டி வரும். அப்ப அதால ஒரு இந்த பக்கமும் போட்டிருக்கணும், சந்த பக்கமும் இதுலயும் போட்டிருக்கணும். இங்கால போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அப்ப அதால போர்ப்படையில. அதுவும் ஏதோ தங்களால முடிஞ்ச செஞ்சிருக்கணும் இந்த வெயிலுக்காக வேண்டி. அதுவும் நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய தான். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியங்களோ ஒவ்வொருத்தர் போகட்டு சொல்லலாம், ஆனா ஏதோ ஒன்று யோசிச்சு செஞ்சிருக்கிற வேண்டியங்களோ ஓகே. அது என்னன்னா கஜண்ட மாமி விட்டு தான் இப்ப எல்லாரும் நிக்கிறோம். இப்ப அங்குதான் தேவ் மற்றது கோவையாவிட்ட சொன்னா எல்லாரும் கண்ணேரம் வழியில் நின்றவே, கண்ணேரம் எல்லோரும் கொஞ்ச நேரம் நின்றவே நாங்கள் போயிட்டு டக்குன்னு எடுத்து கொண்டு வந்துட்டோம். இவர் சம்பவம் வேறு திரும்ப விட்டுட்டு வந்துட்டோம். மண்டையெல்லாம் ப்ரெஷராக இருக்கு மக்களே. அண்ணா எப்படி போச்சு இன்னைக்கு? இன்னைக்கு நல்லா தான் போச்சு. நீங்க நல்லா போச்சுன்னு சொல்றீங்க. என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல? வீடியோ போடாதீங்க. போர்ட்டு போனேன், லைப்ரரி, அப்புறம் அங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருந்தது. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா இருக்கு. வெயில் வெயில்னா எல்லா இடமும் பிரச்சனை. இப்ப யாழ்ப்பாணம் வெயில்ன்றீங்களா? யாழ்ப்பாணம் வெயில் கொஞ்சம் தான். இனி கொழும்புக்கு போவோம். கொழும்புல வெயில் நல்லா இருக்குமா? கொழும்புல இன்னும் செம்மையான வெயில், நீங்க பார்த்துருப்பீங்க. என்னடா சொல்றேன், எனக்கு இது அங்கதான் கூடவா இருக்கு, இங்க பரவாயில்ல மாதிரி. அதான் அங்கதான் கூட. எனக்கு என்னன்னா இங்க குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு, கொழும்புல கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க எனக்கு வேத்து வலிக்கும், இங்க இந்த வகைக்கும் ஓகேன்ற மாதிரி இருக்கு. அங்க என்ன ரூம் அவுட் வழியில வந்தேன்னா டிஷர்ட் எல்லாம் நினைக்கிறேன், அப்படி இருந்தது. அதோட கொஞ்சம் நான் மழை மாதிரியும் போய் கொண்டு இருந்தது. இங்க நேற்று பாத்தீங்கன்னா மழை பெய்ய போற மாதிரி வந்தது, பெய்யவே இல்லை. மேகமூட்டத்துடன் காணப்பட்டுச்சு. குறுகிய கடல் போய்க்கலாம் மேகமூட்டமா இருந்தது, ஆனா மழையே பெய்யல. பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்காக இவர் வாய்ஸ் கொடுப்போம். ஆமாம், இன்னைக்கு வந்து பம்பா பீச். அது பம்பா பீச்சா? இது பண்ணைடா. ஓ, பண்ணை பீச்சுங்க. ஸோ பண்ணை பீச்சுக்கு இன்னைக்கு வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு என்ன சுற்றி காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்து இங்கே இருக்கிற கடைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், டிஃப்ரென்ஸு. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:38 ஆகுது. ஸோ நைட்டு இந்த வீடியோ வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் வ்ளாக்ஸுக்கு. வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க 2 பேருங்கள. ஹலோ, கோட்டைக்கு பக்கத்தில் அந்த கோட்டைக்கு திரும்புவோம் தானே, ரவுண்டை போட்டாலும் அந்த கோட்டை பக்கம் திரும்புவோம். அதில் நிற்கிறோம் மரத்தோட. ஓகே, வந்துடுறோம்.
டீ கடை கண்டுட்டோம். அங்கே நிற்கிறாங்க பாருங்க 2 பேரும். இப்போ இங்கே நிறைய கடைகள் வந்துட்டு முந்தி நாங்கள் ஏஎல் டைமில் இங்கே வந்து இருப்போம். அப்போக்குள்ள பெரிய க்ரௌடுன்னு இருக்காது. டியூஷன் முடிச்சுட்டு வந்து நிற்கக்குள்ள ஒரு கொஞ்சம் பேர் 4-5 பேர் இருப்போம். பெருசாக கடையாலும் இருக்கு. ஒரே ஒரு கடை இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ தான் நிறைய கடை இருக்குது. நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. நாங்கள் இருக்கு, ரொம்ப கூட்டம் இல்லை. இப்படி நேரம் அதில் போனால் தான் பாஸ் ஆகும். என்ன இது பாசைவு பாசைனா பாசைவு குருநர் மார்க்கெட்டில் ஓகே 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 மார்க்கெட் ஃபேமஸ் அங்கே. நாங்கள் முந்தி இதில் இந்த மரத்துக்கெல்லாம் வந்து இருந்துருவோம். நான் கையன் எல்லாரும் டியூஷன் முடிய மலரும் நினைவுகளா? மலரும் நினைவுகள் நினைவுகள் அப்போ இதெல்லாம் இல்லைடா. கட்டு வச்சுட்டு 2 பேர் சுற்றிட்டு இப்போ வந்து அப்பேக்குள்ள இது எதுவுமே இல்லை. இந்த கடையில் எதுவுமே இருக்காது. நான் இவன் இன்னும் 2 பேர் வந்து அந்த மரத்தடியில் இருந்துருவோம். என்ன 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 சரி சரண் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் டீ வந்து வாங்கி தருவாரு. வாங்க சரண், ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுவோம். அதில் பாரு டீ இருக்காங்க. அங்கே ஒரு கடை இருக்குது. எல்லாம் ஐஸ்கிரீம் கடை தானே இருக்குது. 1700 ரூபா. இதனால அப்படி தான் சொல்கிறாங்க. 100 ரூபா 150 ரூபா. டீ கடை இருக்கான்னு தெரியும். இப்போ நாங்கள் போன முறை வரைக்குள்ள இதில் இந்த விஆர் கேம் இருந்தது. ஆனால் இந்தியாவில் இந்த ஷூட்டிங் கேம் இருக்குல்ல, இப்போ அந்த டின் ஷூட் பண்ணுற மாதிரி இதில் கொண்டுருக்கு நம்ம ஒரு கேம். என்ன மாதிரி விளையாண்டு போய் விசாரிப்போம் இருக்கா அண்ணா? இது எவ்வளோ அண்ணா? ஓ, இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி என்ன காட்டுவோம்? இது என்னன்னா 40 புல்லட்ஸ் வருவாண்ணா 300 ரூபா. 300 ரூபாய் 40 புல்லட். 40 புல்லட்ஸ். இந்த மேஜிக் போர்ட்ஸ் அது ஒரிஜினல் தானே? இல்ல ஒரிஜினல் இல்ல. இந்த தண்ணிக்கு ஊற போட்டா மேஜிக் போர்ட்ஸ் இருக்கு. ஓ ஓகே, அந்த குட்டி குட்டியா அந்த மீன் தொட்டியில போடுவாங்களே அதுதான். இல்லை இவங்க ஊரில் போடுவாங்க. மீன் தொட்டி கலர் கலராக போடுவோம். அதுதான் அந்த குட்டி குட்டி பவுல்ஸ் பல்லி இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. மறுபடியும் ஓடிபி எல்லாம் வருங்க. அது இப்போ அதால சொல்றது அது. அதால அந்த டின்னுகள் அது அடிக்கும். பறக்குமா அது? இல்லை கீழே விழுந்துட்டு இப்போ ஏற்கனவே சுட்டு விழுத்தீங்க. சரி, இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு 10,000 எவ்வளோ கான்டெக்ட் பண்ணுவாங்க? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோடா டின் அதுகள் இருக்குது தானே, அதுகள் போட்டு வச்சிருக்கேன். அப்போ அந்த மேஜிக் போல் 40 புல்லட் தரீங்கன்னா அதில் இதை சுட்டு விழுத்தோணும் அந்த மாதிரி. ஒரு இதுண்டா இந்த 4 டார்கெட் இருக்கும். 300 ரூபாய்க்கு ஓகே. இது கொழும்புல போனோம்னா 180 புல்லட் 1500 ரூபா அந்த மாதிரி வரும். 4 மடங்கு ஓகே, சரியா தான் இருக்கு. வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு முண்டை சனிக்கிழமை நல்ல க்ரௌடாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கேமுகள் எல்லாம் வந்ததுன்னா தரமாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் வேறு நாட்டில் இருந்து வரைக்குள்ள இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டு அதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்லி வெட்டும். இப்போ நாங்களுமே இந்தியா போயக்குள்ள இப்போ எங்களோட கார்டில் ஸ்வைப் பண்ண வேண்டாம், எங்களோட பேங்குக்கு ஒரு கமிஷன் போகும், அவையண்ட பேங்குக்காக ஒரு கமிஷன் போகும், அதோட ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக இன்னொரு காசு போகும். நாம் கிட்டத்தட்ட இந்தியா காசு 2000-3000 எடுக்கக்குள்ள எங்கட காசுலேயே ஒரு 500 1000 வரைக்கும் வெட்டுப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல கேரளாவில் எடுக்கக்குள்ள 1000 ரூபாய் கிட்ட வெட்டுப்பட்டது. அப்படி மாறி மாறி வெட்டுப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ கோவை டோசன்னா வந்து இங்கே எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறேன். நான் இப்போ ஃபோரெக்ஸ் கார்டாக இருந்தேன்னு சொன்னால் அந்த கழிவு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜும் இல்லாமல் டிரெக்டாக அந்த யூஎஸ்டியில் அன்றைக்கு அங்கே எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் வெட்டிச்சேன்னா ஈஸி. அப்போ அப்படி இங்கே ஏதாவது ஒரு கார்டு இருந்து உங்களுக்கு தெரியமாட்டா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இங்கே வாராக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னால் நாங்களும் ஒன்று எடுத்து வச்சோம்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பைபிட் கார்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அது இந்த 0 கமிஷனில் வர்ற மாதிரி. ஆனால் அது என்ன மாதிரி என்று ஷுவராக தெரியல. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ 2 பேருமே வந்து எப்படி காசை மாற்றுறேன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கு பிறகு தேவண்ட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார், ப்ரௌனி கொண்டு வந்திருந்தவர். அவரோட சேர்ந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு பண்ணையில் இந்த பண்ணை முன்னுக்கு இந்த யம்மி சிலோன்னு இருக்குது, அங்கே டீ குடிச்சிட்டு வெளிக்கிட்டோம்.
பிறகு நாங்கள் நேராக கயன் வீட்டை வந்துட்டோம். கயன் வீட்டை தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு இரவு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அதான் இவர் மட்டும் வீடியோ போடாமல் ஜாலியாக இருக்கிறார். போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.